அன்பான உறவுகளே, புதிய அத்தியாயம் சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். முக்கியமாக இன்றைக்கு நான் முக்கியமான செய்தி ஒன்றை நான் இன்றைக்கு சொல்ல இருக்கின்றேன். என்னுடைய கணிப்பின் பிரகாரம் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே விஜய் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான சீட்டுகளை பெற்று ஆட்சி அமைக்கின்றது. இன்றைக்கு நான் அழுத்தம் திருத்தமாக இன்றைய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன். 189 சீட்டுகளை பெற்று அமோக வெற்றியை பெற்று விஜய் அவர்கள் இந்தியாவினுடைய முதலமைச்சராக ஆகின்றார். என்னுடைய கணிப்பின்படி இது ஒரு முக்கியமான வெற்றி. இது வரலாற்றிலே இல்லாத வெற்றி விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. மக்கள் கொடுத்த தீர்ப்பு விஜய்க்கு, மக்கள் சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள், சரியான வெற்றியை. இது மக்களுடைய வெற்றி என்றுதான் நான் சொல்லுவேன். மக்கள் விஜய்க்கு கொடுத்த வெற்றி, மக்கள் விஜய்க்கு கொடுத்த பரிசு, அந்த பரிசு என்றுதான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு பல்வேறு ஊடகங்கள் என்னும் காசுக்காக கூவுன்ற ஊடகங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த ஊடகங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த விஜயினுடைய இந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலிலே விஜய்க்கு எதிராக 30 கட்சிகள் இன்றைக்கு போட்டியிட்டு அவருக்கு எதிராக செயற்பட்டிருக்கின்றன. அவருக்கு எதிராக எவ்வளவு துயரங்களை, இவ்வளவு தடைகளை எல்லாம் விதித்திருக்கின்றது. அந்த கட்சிகளும் இந்த தேர்தல் முடிவிலே காணாமல் போகின்றன. அவைகளும் அடக்கம் செய்யப்படும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கூவி இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஊடகங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி உண்மையாக தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வேளையிலே நான் உறுதியுமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அவர்கள் முதலமைச்சருடைய அந்த சீட்டிலே அமருவார், நல்லாட்சி தருவார், மக்களுக்கு உண்மையான நேர்மையான நேர்மையான ஆட்சியை விஜய் தருவார். இன்னும் சொல்லப்போனால் ஊழல் இல்லாத ஆட்சி, இன்னும் போதை இல்லாத தமிழகம், மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு எதிர்கால தமிழ்நாட்டை அவர் உருவாக்குவார். இன்னும் சொல்லப்போனால் புதிய அத்தியாயத்திற்கு, புதிய விடியலுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமாக, ஒட்டுமொத்த எல்லாருமாக சேர்ந்து விஜய்க்கு அந்த அரியாசனத்தை சீட்டை அவர்கள் ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். விஜய்க்கு கொடுத்திருக்கார். நிச்சயமாக விஜய் எல்லாருடைய சிறுவர்களிலிருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருடைய மனங்களிலேயும் அவர் இடம் பிடித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் நல்லாட்சி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும், எந்த குறையும் இல்லை, அது நடக்கும். எல்லாரும் மே மாதம் 4 செலிப்ரேஷன் துவங்க போகின்றது. அன்றைய நாளில் எல்லாரும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடப் போகிறார்கள். அந்த நாளை தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது. வாழ்த்துக்கள் தமிழக மக்களே. தமிழக புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்ற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.